ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ். இனி நம்ம சூப்பரான டேஸ்டியான முட்டை வறுவல் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்டியான இந்த சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸில் நம்ம நார்மலாக ரைஸ் கொடுக்கும்போது இது சைட் டிஷ்ஷாக கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், சீரகத்தூள், மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இதில் மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, சீரகத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிங்கிள் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கரிஞ்சிடக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முட்டையிலையும் அந்த காரம், உப்பு எல்லாமே ஊறி சூப்பராக இருக்கும். ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் மாறிடும். ரொம்ப இதை சூப்பராக குக் பண்ணலாம். நம்ம ரொம்ப சிம்மில் வச்சு தான் பண்ணணும். இப்போ நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா இந்த நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா முட்டையை இந்த ஸ்பைசஸோடு பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் இப்போ சேர்க்க ஆரம்பிச்சிட்டு ஒன்றா. இது எல்லாமே ஒரு 30லேருந்து 40 செகண்ட் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். நமக்கு உப்பு, காரம் எல்லாமே நல்லா ஈவனாக நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு முட்டை ஃப்ரை இப்போ எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒன்றா திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம கடைசியாக தான் சேர்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் நான். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த முட்டையை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை ஆகணும், அதுதான் முக்கியமானது. அதே மாதிரி நம்ம சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிட்டோன்னா கரிஞ்சு போயிடும். நம்ம பொறுமையாக தான் குக் பண்ணணும். இப்போ இதே மாதிரி மெதுவாக ஒரு முட்டையாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க எண்ணெயிலேயே நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்க்குறேன். ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அதனால் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நமக்கு முட்டை வறுவல். இப்போ வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அதிலே மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. அதனால் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வதங்கிறது ரொம்பவே முக்கியம். பூண்டு எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ஆனியன் நல்லா நமக்கு வதங்கி கிடைக்கும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருந்தேன் முட்டைக்கு தேவையான அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இன்னமும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு வெங்காயம், பூண்டு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நம்ம தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு பச்சை வாசனை போக நல்லா குக் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷமாக நான் குக் பண்ணிட்டுருக்கேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எந்த அளவுக்கு நல்லா சுண்டி கிடச்சிச்சு பாருங்கள். நமக்கு இந்த அளவுக்கு நல்லா நமக்கு தக்காளி வதங்கி வரணும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம முட்டை குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதிலே மிளகாய்த்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இருந்தாலும் வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக நம்ம முட்டையை சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு நிமிஷம், அந்த பக்கம் ஒரு நிமிஷம். அப்போ நல்லா இந்த இதோட சேர்ந்து வந்துடும். முட்டை ஃப்ரையோட நமக்கு நம்ம சேர்த்துருக்க பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட் பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நார்மலாக நம்ம ஒரு ரசம் வச்சாலே போதும். இந்த முட்டை ஃப்ரை பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் காம்பினேஷனு. இந்த மாதிரி நீங்களும் முட்டை ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.